கன்னிராசி நேயர்களே, தை மாதம் படி பார்த்தீங்கன்னா மகர மாதம் சொல்லக்கூடியது எல்லாத்துலேயும். ஏன்னா இது வரைக்கும் எப்போ பார்த்தாலும் புத்தியை பயன்படுத்தி கவுக்கிறதே இருந்து நிம்மதியற்ற சூழ்நிலை எப்போதுமே இருக்கும். ஆற்றலை வெளிக்காட்டுறதுக்கு நேரடியாக காட்டினா ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. எதுவுமே ஒன்றும் தந்து ஆயிரத்தொன்று என்னமோ சொல்கிறீங்க, ஒன்றுமே பண்ண முடியலைங்களான்னா எப்போதுமே புத்தியை பயன்படுத்துன்றது. நீங்கள் நாளாக புத்தியை பயன்படுத்தலை, அதான் வேறு ஒன்றும் இல்லை. புத்தியை பயன்படுத்தி பாருங்கள், அப்படியே நீ மேலே அடுத்த சூரியன் மாதிரி ஆகிடுவீங்க. புரியுதா? அடுத்த சூரியன் அது நாட்டு ஆடுறவர். அப்பேற்பட்ட நிலையில் நீங்கள் பெரிய ஆளாக ஆகிடலாம். உங்கள் கையில் எல்லாம் கை காலில் எல்லாம் அடங்கிடும். அந்த சாணக்கியம் எப்படி வாங்கினா முதல்ல அடி உத வாங்கினான்ல, புத்தியை பயன்படுத்தும். அந்த மாதிரி கன்னிராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லது தானாக வந்து முயற்சி பண்ணி உங்களை நிற்க வைக்கிறது. எப்போதுமே வாழ்க்கையில் எப்போதுமே முன்னாடியே தெரிஞ்சுட்டு இருந்தாரு, தெரிய மாட்டேங்குது. நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் புரிஞ்சு செயல்படுங்க, பெரிய ஆள்.